ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் பெப்பர் மசாலா. இது நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு நல்லா ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெங்காயம் 2 தக்காளி நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருந்த ஆனியன்ஸை போட்டுக்கோங்க. போட்டு அது ஆனியன்ஸ் நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலர் நல்லா வர வரையும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருந்த 2 டொமேட்டோவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ நல்லா கிரேவி மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு மாதிரி கிரேவி மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஏன்னா இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணோன்னாலும் நமக்கு அதுலேருந்தே தண்ணி வரும். ஸோ அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது நல்லா அந்த சில்லி பவுடர் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா ஒரு மாதிரி சுருங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம பெப்பர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கூட உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் மஷ்ரூம் பெப்பர் மசாலா செஞ்சுருந்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரெசிபி அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில்.
சப்பாத்தி வித் மஷ்ரூம் பெப்பர் மசாலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.